வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் சார்பில் இன்று பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். கண்கவர் கோலங்கள் போட்டு குலவை போட்டு பொங்கல் வைத்தனர். தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி மற்றும் சேலை அணிந்து மகிழ்ந்தனர். வெலிங்டன் டைரக்ட் முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் துணை கமாண்டன்ட் குட்டப்பா தலைமை வகித்தார். முருகனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. அனைவரும் பக்தி பாடல்கள் பாடி மனமுருகினர். ராணுவ வீரர்கள் மற்றும் அக்னி வீரர்களின் பக்தி பஜனை பாடல் நிகழ்ச்சி நடந்தது. விழா இறுதியில் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கண்ணகப்பட்டுவில் உள்ள குழந்தை இயேசு சர்ச்சில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. ஹிந்து, கிறிஸ்தவர் மற்றும் முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து சர்ச் முன்பு செங்கரும்பு நட்டு பொங்கலிட்டு சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். கானா பாலா குடும்பத்துடன் பங்கேற்றார். விழாவில் பங்கேற்றவர்கள் பட்டுப்புடவை, பட்டு வேட்டி அணிந்து பங்கேற்றனர். கிராமிய பாடலுக்கு ஏற்றவாறு சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை நடனமாடி பொங்கல் விழாவை கொண்டாடினர். ஒருவருக்கு ஒருவர் பொங்கல் வாழ்த்து கூறி மகிழ்ந்தனர். பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழா ஏற்பாடுகளை பாதிரியார் வின்சென்ட் நாதன் செய்திருந்தார். சேலம் ஆத்தூர் கல்பகனூரில் கால்நடை சந்தை உள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளான ஆத்தூர், வாழப்பாடி, பெத்தநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு இது முக்கிய சந்தை. வாரந்தோறும் புதன்கிழமை கால்நடை விற்பனை நடைபெறும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடு மாடுகளின் வரத்து குறைந்ததால் சந்தையில் விற்பனை பின்னடைவு ஏற்பட்டது. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு விவசாயிகள் கால்நடைகளுக்கு சிறப்பு பூஜை செய்வர். இதனால் ஆடு மற்றும் மாடுகள் அதிக அளவில் விற்பனைக்கு கொண்டு வரப்படவில்லை. கால்நடை வரத்து குறைவாக காணப்பட்டது. வழக்கமாக பண்டிகை நாட்களில் கோடிக்கணக்கில் வியாபாரம் நடைபெறும். ஆனால் தற்பொழுது சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே கால்நடைகள் விற்பனையானதாக கூறப்படுகிறது. ஆடுகள் அதிகபட்சமாக 20,000 ரூபாய் மற்றும் மாடுகள் 70,000 ரூபாய் வரை விற்பனையானது. எதிர்பார்த்த அளவிற்கு வியாபாரம் நடைபெறாததால் வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வாரியார் தெருவைச் சேர்ந்தவர் முருகானந்தம், அவரது சகோதரர் பாண்டியன். இருவரும் நகைத்தொழில் செய்து வருகின்றனர். ஒவ்வொரு பண்டிகைக்கும் வெள்ளியால் வித்தியாசமான பொருட்களை செய்வது இவர்களுக்கு வாடிக்கை. இந்த ஆண்டு தைப்பொங்கலுக்கு 12 கிராம் எடையில் வெள்ளியால் 2 பொங்கல் பானை, 2 கரண்டி, 2 அடுப்பு, 2 கரும்பு, 8 விறகுகள் உள்ளிட்ட பொருட்களை இருவரும் தங்களது மகள்களுக்கு பொங்கல் சீதனமாக வழங்கினர். நகைகளை கையால் செய்யும் தொழிலாளர்கள் நலிவடைந்து வருவதை சுட்டிக்காட்டவே இந்த முயற்சியில் தாங்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர். 2 பேருமே நகை தொழில் செய்து வருகிறோம். நான் 13 வயசுல இருந்து இந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பண்டிகைக்கு ஒவ்வொரு சிறப்பாக ஏதாச்சும் அந்த பண்டிகைக்கு தகுந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம். ரம்ஜானுக்கு தாஜ்மஹால் செய்தேன். இந்த ரம்ஜானுக்கு தாஜ்மஹால் செய்தேன். அதுவும் சிறிய அளவில். மொத்தமே இது ஒரு மோதிர பாக்ஸு. இதனுடைய அளவு மொத்தமே
1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் 3/4 இன்ச்சு சைஸ் தான் இது. இதனுடைய வெயிட் வந்து ஒரு 8 கிராம் இருக்கும். இந்த வருஷம் வந்து பொங்கலுக்கு சிறப்பாக வந்து என் மகளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது கடையில் வாங்கி கொடுத்தா அது ஒரு இதாக இருக்காது, சிறப்பாக இருக்காது. அப்படிங்கிறக்காண்டி நம்மளே மெனக்கிட்டு செய்யணும். ஏன்னா கைப்பொருள் எல்லாமே வந்து நலிவடைந்து வருது. அதனால நம்ம வந்து நம்ம கைப்பொருள் கையில் செய்கிற வேலையை வந்து மேம்படணும், அது சிறப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால நான் இதை வந்து கையிலேயே செஞ்சேன். இது வந்து டையி மிஷினோ எதுவுமே கிடையாது. இது வந்து சொந்த உழைப்பு, சொந்த முயற்சி, சொந்த இதனால உருவாக்கப்பட்டது. அதனால இது வந்து என் மகளுக்கு வந்து பொங்கலுடைய கொடுக்குறதுக்காண்டி. இதனுடைய எடை வந்து 12 கிராம். இதனுடைய மொத்த எடை வந்து 12 கிராம். கரும்பு 2 கரும்பு, 2 பானை, 2 கரண்டி, 2 அடுப்பு, 4 8 விறகு, எல்லாமே வெள்ளி, எல்லாமே சேர்த்து மொத்தமே 12 கிராம். இது என் மகளுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். என் மகளுக்கு பொங்கலுடைய பரிசு, பொங்கல் பரிசு. கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம செஞ்சு கொடுக்கறது நம்ம தொழிலையும் மேம்படுத்தும். இது பார்க்குறவருக்கு ஒரு கவரும்.